ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம் மார்க்கெட் லீவுனால. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்த அப்டேட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட நியூ டைரக்டர், அதாவது ரிஃபைனரிஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட நியூ டைரக்டராட்டு அரவிந்த் குமாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரவிந்த் குமார் பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காரு. இப்போ வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டைரக்டரேட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அடுத்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து இன்னொரு அப்டேட். ஆக்சுவலாக இவங்க தான் லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ஆயில் ப்ரொடியூசிங்காக இருக்காங்க நம்ம இந்தியன் கண்ட்ரியில். ஆயில் ப்ரொடியூசிங்கில் இவங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் இதில் இருக்காங்க. நியர்லி 40% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த F1 ரேசிங் காருக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபியூலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேசிங் காருக்கு யூஸ் பண்ணுற ஃபியூலை ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நேம் வந்து ஸ்ட்ராமெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹை ஆக்டேன் பெட்ரோல், அதாவது ரேசிங் காருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டைரக்டர் அண்ட் மார்க்கெட்டிங் பி சதீஷ்குமார் தான் சொல்லியிருக்காரு. இது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்ட்ராமெக்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இந்தியன் ஆயிலுக்கு 40% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த இந்தியன் கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க விரைவில் இதை வந்து குளோபல் லெவல்லையும் கொண்டு போவாங்க. இவங்க அந்த ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா F1 ரேஸ் காருக்கு யூஸ் பண்ணுற ஃபியூல். இது குளோபல் லெவல்லையும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீமியம் ரேசிங் ஃபியூலை வந்து டாப் அண்ட் மோட்டார் ரேசிங் ஈவெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அக்ராஸ் த கண்ட்ரி ப்ளஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்லையும். இந்த ப்ரீமியம் ரேஸ் ஃபியூல் பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பாரடிப் ரிஃபைனரியில் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவராலாட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. F1 ரேசிங் யூஸ் பண்ணுற ஃபியூலை வந்து இவங்க இனி கொடுப்பாங்க. அதுவும் குளோபல் லெவல்லையும் கொடுக்குறாங்க, இன்டர்நேஷனல் லெவலையும். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் 194 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டாக் உங்களுக்கு இருந்துன்னா இப்போ உங்களுக்கு 104 ரூபா டிவிடன் கிடைக்கும். ஆக்சுவலாக அந்த டிவிடன் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா MRF, இவங்க தான் அந்த டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடன் ஃபினான்ஷியல் 24க்கு 194 ரூபா பெர் ஈக்விட்டி ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா MRFல வந்து அப்டேட். மோஸ்ட் ஆஃப் தம் அந்த ஷேர் இருக்க சான்சஸ் இல்லை, என்கிட்ட கூட கிடையாது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக் இதெல்லாம் முன்னாடியே கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ 194 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது MRFல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NFO மார்க்கெட்டில் ஓப்பன் ஆக இருக்கிறது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இப்போ ஓப்பனில் இருக்குது, அது எப்போ க்ளோஸ் ஆகுது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது NFOன்னு சொல்கிறது நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதெல்லாம் இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது எப்போ க்ளோஸ் ஆகுது அதை தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ICC Prudential Energy Opportunities Fund. இது வந்து ஓப்பன் டேட் வந்து 2 ஜூலை, அதாவது ஜூலை 2. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 16 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்க்லின் இந்தியா மல்டி கேப் ஃபண்டு 8 ஜூலை வந்து ஓப்பன் ஆயிருக்கு. எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22ன்னு சொல்லியிருக்காங்க. ICC Prudential Nifty Oil and Gas ETF, இந்த ETF வந்து ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். 8ஆம் தேதி ஓப்பன் ஆகி ஜூலை 18ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. மிரா அசெட் Nifty 200 Alpha 30 ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட், இது பார்த்தீங்கன்னா ஜூலை 8 ஓப்பன், ஜூலை 22 க்ளோசிங். SBI Nifty 50 ஈக்குவல் வெயிட் ETF, அது வந்து ஜூலை 8 ஓப்பன் ஆகுது, ஜூலை 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. டாடா நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட், இது பார்த்தீங்கன்னா ஜூலை 8 ஓப்பன் ஆகுது, ஜூலை 19ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எடில்வெஸ் பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட், இது பார்த்தீங்கன்னா ஜூலை 9 ஓப்பன் ஆகுது, ஜூலை 23 க்ளோஸ் ஆகுது. கோட்டக் BSE PSU இண்டெக்ஸ் ஃபண்ட், இதுவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜூலை 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, ஜூலை 24ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கனரா ரோபாக்கோ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஜூலை 12ஆம் தேதி ஓப்பன் ஆகுது, ஜூலை 26ஆம் தேதி எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா NFO எதெல்லாம் இப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அது குறித்தான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3000 கோடிக்கு மேலே, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 கோடிக்கு மேலே அந்த ஜூனில் இன்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் 627 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து 3000 கோடிக்கு மேலே இன்ஃப்ளோ ஆயிருக்கு இந்த ஜூனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 5316 கோடி வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு இந்த ஜூன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 66383 கோடியிலேருந்து 71700 ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து 5175 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மேல 65394 கோடியா இருந்தது, 70569 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4902 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு.
டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 51,566 கோடியிலேருந்து 56,468 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,431 கோடி வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு ஜூனில். மேலே வந்து 54,692 கோடியாக இருந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ 59,123 கோடியாக மாறி இருக்கு. கோட்டக் எமர்ஜிங் ஈக்விட்டி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4,005 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 40,017 கோடியிலேருந்து 49,023 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிசி ப்ரொடென்ஷியல் ப்ளூ சிப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 3,905 கோடி வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 55,459 கோடியிலேருந்து 58,364 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் வந்து 3,846 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 30,520 கோடியிலேருந்து 34,366 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபிரிட் ஃபண்ட் வந்து 3,431 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 86,471 கோடியிலேருந்து 89,903 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூ ஃப்ரம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்பிஐ ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டோட்டல் இன்ஃப்ளோ 3,122 கோடியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து 3,091 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எஸ்பிஐலோட 2 மியூச்சுவல் ஃபண்ட் குறித்தான அப்டேட்டு. ஸோ ஓவரால் ஆட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வேல்யூ வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு இந்த 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸில் வந்து அப்டேட். இவங்க 2,705 கோடி ஒர்த்துள்ள ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா வாரண்ட் இஷ்யூ மூலமாட்டு, அதாவது ப்ரிஃபரன்ஷியல் பேசிஸில் ஃபுல்லி கன்வெர்டிபிள் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணி அது மூலமாட்டு 2,705 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஜூலை 13 அதுக்கான போர்டும் அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. மோர் ஓவராட்ட அந்த ஜுவல்லரி என்ன சொல்கிறாங்கன்னா பேங்க் லோன், அவங்களோட பேங்க் லோனை பே பண்ணிட்டு அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்காண்டி தான் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிசி ஜுவல்லர்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பிசி ஜுவல்லர்ஸில் வந்து ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக ஹியூண்டாய் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட குளோபல் இவி சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் 24ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் சேல்ஸ் வந்து 30% வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த ஐகானிக் 6 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2/3 ஆஃப் த வால்யூம் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹியூண்டாய் அண்ட் ஜெனிசிஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 6% வந்து இந்த ஜூனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜூன் மாதத்தில் இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்காங்க. அதே இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது 3,51,516 16 வெஹிக்கிள் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.9% வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. ஓவராலாட்டு பார்க்கும்போது அவங்களோட அந்த இவி சேல்ஸ் குளோபல் சேல் வந்து பார்க்கும்போது ஹியூண்டாய் மோட்டார்ஸோட குளோபல் இவி சேல்ஸ் வந்து 30% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸை குறித்தான அப்டேட். ஆனால் அவங்க சொல்கிறது ரீசன் பார்க்கும்போது அந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாலேருந்து பிராண்ட் வந்து அந்த பிஓடி பிராண்ட்லாம் ரொம்பவே ரேட்டு கம்மியாக விற்கிறதுனால இவங்களுக்கு இது ரொம்பவே காம்படிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் யூஎஸில் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேம், அதாவது ஸ்ட்ராங் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் குளோபலி பார்க்கும்போது இவி சேல்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிசானில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக நிசான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 4th ஜென்ரேஷன் எஸ்யூவி செக்மெண்ட்டில் காரை வந்து விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த கலர் லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண போகிறாங்க விரைவில். அதுக்கான கலர் லேஅவுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சொல்லியிருக்கிறது நிசான் எக்ஸ்ட்ரைல் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் அந்த ரேஞ்சில் இருக்குது அந்த கார்ஸ் எல்லாமே பார்க்கும்போது. ஸோ இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் பார்க்கும்போது 3 கலர்ஸில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 2024 அது மார்க்கெட்டுக்கு வரும்போது 3 கலர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. 7 சீட் லே அவுட்டு, பேனோராமிக் சன்ரூஃப், இது எல்லாமே இந்த காரில் இருக்குது. இந்த ஓவர்லாட் இந்த கார் மேபி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 40,000 45 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிசான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் வந்து அப்டேட்டு. டொயோட்டா ஃபார்ச்சுனர். ஆக்சுவலாக டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது. அதாவது ஒன் கார் தட் ஃபேஸஸ் நோ ஆப்போசிஷன் இந்த இந்தியன் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அது இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனர்ஸ் தான். ஸோ இப்போ டொயோட்டா ஃபார்ச்சுனர்ஸ் அந்த அளவு டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே அந்த டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு 3 ரிவைல்ஸ் வந்து வர இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த நிசான் ஒன்று, இந்த நிசான் எக்ஸ்ட்ரைல் ஒன்று நான் இப்போ நான் இதில் சொன்னது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிசான் வந்து ஆல்ரெடி இந்த கார்ஸ் வந்து 2022 லான்ச் பண்ணாங்க. இப்போ அதை ஒரு 4th ஜென்ரேஷன் எஸ்யூவி செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து வந்து என்ன கார் வருதுன்னா அந்த ஸ்கோடாவோட கோடியாக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து மிட் 2025 வந்து லான்ச் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரதுனால இந்த டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு ஒரு காம்படிஷன். நெக்ஸ்ட் வந்து எம்ஜி மோட்டார்ஸோட கிளாஸ்டர், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக இருக்க சான்சஸ் இருக்குது. மோர் ஆர் அட் டொயோட்டா ஃபார்ச்சுனருக்கு காம்படிஷன் வந்து வருது. பட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அது எந்த அளவு வந்து பீப்புள்கிட்ட வந்து சேல்ஸை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்லாம் அதை அவங்க லான்ச் பண்ண பிறகு தான் நம்ம பார்க்கணும்.
நெக்ஸ்ட் டொயோட்டோ தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த 3 கார்ஸ் வந்து அடுத்த 3 புது கார் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்யூவி செக்மெண்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் ஓவராட்டு எலக்ட்ரிக் கார்ஸும் இருக்க சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த மாருதி சுசுகி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு மாருதி சுசுகி EVX அப்படிங்கிற ஒரு வெர்ஷனாக லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப் ஆஃப் 2025ல வர இருக்குது இந்த அர்பன் எலக்ட்ரிக் எஸ்யூவி. என்ன பாருங்க, நான் ஃபோட்டோவில் காட்டுறது. இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் மொபிலிட்டி ஷோ டோக்கியோவில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மாருதி சுசுகி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. டொயோட்டோ வந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து விரைவில் ஃபார்ச்சுனர் ஹைப்ரிடை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் எஸ்யூவியில் வந்து இவி செக்மெண்ட்டுக்குள்ள அவங்க ஜம்ப் ஆக இருக்கிறாங்க. ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மைல்டு ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன்லையும் ஃபார்ச்சுனரை வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஃபார்ச்சுனர் இந்த செக்மெண்ட்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்டர்நேஷனல் மார்க்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவில் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மோரலட்டு ஃபார்ச்சுனர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் சில அப்டேட்ஸை சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாட்டு 3 எஸ்யூவி வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டோ லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டொயோட்டோவை பொறுத்த வரைக்கும் மோரல் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஆக்சுவலாக கோட்டக் மஹிந்திரா பேங்கோட MD and CEO இவர் அசோக் வைஷ்வானி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா January 1, 2024 வந்து டேக் சார்ஜ் எடுத்திருக்காரு. அந்த சமயத்துலேருந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா மொத்த அந்த சேலரி பார்க்கும்போது 1.61 crores இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் த இயரில் பார்க்கும்போது 1.61 crores இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த 1.61 crores எப்படி வருதுன்னா 1.23 crores வந்து அந்த பேசிக் பேன்னு சொல்கிறாங்க. அலவன்சஸ் வந்து 20.42 lakhsன்னு சொல்கிறாங்க. ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து 16.83 lakhன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு பார்த்தீங்கன்னா அது வந்து 1 lakh வந்து அடுத்த ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அது அதர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 lakh வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 1.61 crores வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அவரோட சேலரி ஆட்டி. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிடெட்ல வந்து அப்டேட். அவங்களோட பேரண்ட் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா யூனிலிவர். அவங்களோட பேரண்ட் தான் யூனிலிவர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் பேஸ்ட் ஜாபெல்லாம் வந்து யூரோப்பில் வந்து எண்ட் ஆஃப் 2025ல வந்து ஜாப் கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பேரண்ட் கம்பெனி யூனிலிவர் தான் அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது எண்ட் ஆஃப் 2025ல வந்து ஆஃபீஸ் பேஸ்ட் ஜாப் வந்து யூரோப்பில் வந்து லே ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக அதானி போர்ட்ஸில் ஆல்ரெடி அப்டேட் பார்த்துருந்தோம். அவங்களோட விலினியம் போர்ட்டில் வந்து 10,000 கோடி எக்ஸ்பென்ஷனுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஃபேஸில் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் LIC வந்து 7.86% ஆஃப் ஸ்டேக் வச்சிருக்காங்க. GQG பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. GQG பார்ட்னர்ஸ் எமர்ஜிங் மார்க்கெட் ஈக்விட்டி ஃபண்ட் வந்து 1.41% இருந்தது 1.46% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 14.98% இருந்தது 15.19% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3.46% இருந்த ஸ்டேக் வந்து இப்போ 3.11% இருந்த ஸ்டேக் வந்து 3.46% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. SBI Nifty 50 ETF வந்து 1.14% ஆட்டு வச்சிருக்காங்க ஸ்டேக். இது மோர் ஆலாட்டு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தான அப்டேட். ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் ஈக்விட்டிஸில் இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் 2 வீக்கில் வந்து 10,352 கோடி வந்து இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் டைமில் பார்க்கும்போது அவங்க ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மேல வந்து 20,586 கோடி வித்ரா பண்ணியிருந்தாங்க. ஏப்ரலில் வந்து 8,700 கோடி வித்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூனில் வந்து எவ்வளோ இன்ஃப்ளோ ஆயிருந்துன்னா 26,565 கோடி வந்து இன்ஃப்ளோ ஆயிருந்துச்சு. ஆனால் இப்போ ஜூலையில் ஃபர்ஸ்ட் 2 வாரத்தில் மட்டுமே 10,352 கோடி இன்ஃப்ளோ ஆயிருக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த பட்ஜெட் வர டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்மளோட மார்க்கெட் மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.